ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஐபிஎல் இதோ வரப்போகுது, அதோ வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லி ஐபிஎல் வந்தாச்சு. இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராங்க. இந்த 18 வருஷம் வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு போன வருஷம் நடந்துச்சு. அதனால டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா ஃபேவரட்ஸா வந்து உள்ள வராங்க ஆர்சிபி அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். அவங்களும் ஒரு ஸ்டார் ஸ்டப்டு ஒரு பேட்டிங் யூனிட் தான். ஸோ நம்ம லாரன்ஸ் சொல்ற மாதிரி பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஸ்டார் ஸ்டப்டு டீம், எஸ்பெஷலி ஃபார் த பேட்டிங் ஃப்ரம் த பேட்டிங் சைட்ல இருந்து. ஸோ ரெண்டு டீமுக்குமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆட போறாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் ஆக்சுவலா பாரதி அண்ட் ரமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் பாரதி அண்ட் ரமன். வெல்கம் பேக் கைஸ். ஹாய். ஸோ எஸ் பாரதி அண்ட் ரமன், நம்ம ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சின்னசாமி ஸ்டேடியம்ல நமக்கே தெரியும் இந்த வருஷம் வந்து அது மேட்ச் வருமா வராதான்னு ஒரு பெரிய வெயிட்டிங்ல இருந்தாங்க டீமும் இருக்கட்டும். பிகாஸ் ஆஃப் அந்த போன வருஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால நிறைய பேர் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி தே லாஸ்ட் தேர் லிவ்ஸ். ஸோ அதுதான் நம்ம பாரதி, நீயும் எனக்கு அதை வந்து ஆட் ஆன் பண்ணேன். நான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மேசிவ் க்ரௌட் கேதரிங் ஈவெண்ட்டா இருக்கட்டும், ஒரு மேட்சுக்கு போறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு கலந்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஓவர் க்ரௌடா இருந்தா குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்க தயவு செய்து இந்த மாதிரி க்ரௌடுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த அளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரதி. நீ என்ன நினைக்கிற பாரதி? நான் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து அது எல்லாமே ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைக்கிறேன். ஸோ எங்கே நம்ம போகணும், எங்கே நம்ம போகக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம போகிற இடத்துக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது வந்து அக்செப்டபிளே கிடையாது. அது வந்து நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்கள் போகிறீங்கன்னா ஓகே, நீங்கள் போயிட்டு வரலாம். இண்டிவிஜுவலாக நீங்கள் போயிட்டு வரும்போது அட்லீஸ்ட் நீங்கள் குழந்தைங்களோட போகும்போது அந்த குழந்தைங்களோட சேர்த்து நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ற அந்த ஒரு வேலை ஏதோ ஒரு அசம்பவம் நடக்குதுன்னா அங்கேருந்து தப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைங்களை கூப்பிட்டு போகக்கூடாது, வயசானவங்க போகக்கூடாது, ஈவன் யங்ஸ்டர்ஸை கூட ஒரு மேட்ச் பார்க்குறோம் இல்லை ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறோம், நம்ம ஒரு பொலிட்டிக்கலோட ஒரு தலைவரால் வந்து அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்ல ஒரு கேம் இது வந்து இதுல இருந்து அந்த கேம் நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்கன்றத வீட்டுல இருந்து பார்க்கலாம், இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க ஸ்டேடியம்ல போய் பார்க்கலாம். அவங்களோட ஒரு ஈவெண்ட்னா அதை போய் பார்க்கலாம். அதுதானே தவிர மாஸ் கேதரிங்ல வந்து மினிமம் சேஃப்டியோட நீங்க இருக்கிறீங்களா, அஷூரன்ஸோட இருக்கிற இடத்துக்குள்ள போங்க. சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போகாதீங்க, போகவும் கூடாது. அதுதான் நான் வந்து சொல்றேன். ஸோ அதோட என்னன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் வந்து அந்த 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 க்ரௌடுக்குள்ள போய் தான் உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெளியில இருந்து அழகா சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்றதுதான் மேட்டரே தவிர க்ரௌடுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரி இருக்கிறது வந்து தப்பு. எஸ், கரெக்ட் பாரதி. அதுதான். ஸோ ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் மூலயமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சது பாரதி. ஸோ எஸ் பாரதி என்ற மாதிரி நம்ம அப்படியே மேட்சுக்குள்ள போயிடலாம் பாரதி. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா ஆர்சிபி உள்ள வராங்க. ஸோ ரெண்டு சைட்லயுமே ஒரு பெரிய லாஸ் இருக்கு பாரதி. இந்த பக்கம் ஏசலூட் இல்லை, அந்த பக்கம் கமின்ஸ் இல்லை. குறிப்பா ஏசலூட் இல்லாதது ஆர்சிபிக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரதி அண்ட் ரமன். ஸோ பாரதி, அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட பிளேயிங் 11க்கு முன்னாடி வந்து இந்த மேட்சோட கண்டிஷன்ஸ் பத்தி பேசலாம் பாரதி. ஸோ சின்னசாமியில நடக்குது. சின்னசாமி போன வருஷம் பெருசா கை கொடுக்கவே இல்லை ஆர்சிபிக்கு. இன்ஃபேக்ட் 2 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிளேயிங் கண்டிஷன் அண்ட் டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் பாரதி? டாஸ் வின் பண்ணா ஸ்ட்ரெயிட்டாவே பேட்டிங் தான். ஸோ டிஃபெண்ட் பண்ற முடியும். எனக்கு தெரிஞ்சு சின்னசாமியில டிஃபெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க வந்து எவ்வளவு ஹை ஸ்கோர் பண்ணாலும் அதை திரும்ப அடிக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் வந்து சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ அதனால டாஸ் வின் பண்ணா ஸ்ட்ரெயிட்டாவே பேட்டிங் தான். மேபி டியூ கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி வேணா இன்னும் வந்து இது பண்ணலாம். பட் டியூலாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது சின்னசாமி மாதிரி ஸ்டேடியம்ல. மேக்சிமம் பவுண்டரிஸே வந்து 60 மீட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த 60-62 அந்த மீட்டர்ஸ்ல இருக்கிறத வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து நம்ம டியூ இருந்தால் தான் பண்ணணும், டியூ இல்லைங்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை. ஸோ அதனால அது வந்து ஒரு நல்ல ஜஸ்ட் டாஸ் வின் பண்ண ஸ்ட்ரெயிட்டாவே பேட்டிங் தான். எஸ். ஸோ ரமணா, நீ அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணியா ரமணா? டாஸ் வின் பண்ற டீம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்?
நான் வந்து சேம் தான். நான் பாரதிய நான் சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எடுக்கணும். பட் ஆனா எஸ் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட் ஃபர்ஸ்ட் ஆடி தான் வின் பண்ணது அதிகம், ரேதர் தென் செகண்ட் பேட்டிங் ஆடினதோட. ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுற டீமுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ரமணா. ஸோ அதுதான் கண்டிஷன்ஸ் பார்ப்பாங்க, டியூவும் பார்ப்பாங்க. முக்கியமாக டியூ இருந்துச்சுன்னா மேபி பவுலிங்கும் எடுக்கலாம். பட் அது கேப்டன்ஸோட கால் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாரதி அப்படியே பிளேயிங் 11 பாரதி ஆர்சிபி நம்ம ரிவ்யூவில் நம்ம ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம பேசியிருந்தோம் பாரதி. எசிலூட் இல்லாத பட்சத்தில் யார் வந்து விளையாட போறா? இது ஒரு ஜேக்கப் டஃபிக்கு போவாங்களா, இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு ஜேக்கப் பெத்தல்ல திரும்ப அவங்க ட்ரை பண்ணலாமா டாப் ஆர்டர்ல? ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்கு பாரதி? ஸோ யா நீ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட பிளேயிங் லெவலை பற்றி பேசிடுவோமா? யா ஸோ ஆர்சிபியோட பிளேயிங் லெவலில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சால்ட் அண்ட் விராட் கோலி வில் ஓப்பன். ஸோ அவங்களுக்கு அடுத்து வந்து ஒன் டவுன்ல தான் வந்து நம்ம வந்து இப்போ பேச போகிறது. என்ன மேட்ருன்னா ஒன் டவுன்ல இப்போ ஜேக்கப் பத்தல் விளையாடுனா கீழே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜேக்கப் டஃபியா. ஓகே, ஸோ அவரை வந்து ஜேக்கப் டஃபியை வந்து பிளே பண்ண முடியாது. ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து இவர் இல்லை அவருங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஜேக்கப் பத்தல் அவங்க விளையாடலாம் ஒன் டவுன்ல. ஜேக்கப் பத்தலோட ரீசன்ட் ஃபார்மை வந்து கன்சிடர் பண்ணும்போது அவங்க ஜேக்கப் பெத்தல் விளையாடிட்டு 4th டவுன் வந்து ரஜத் பாட்டிதார் அண்ட் 5th வந்து டிம் டேவிட் விளையாடலாம். ஸோ டிம் டேவிட் வந்து நமக்கு தெரியும் ஸ்பின்னர்ஸ் அவர் எவ்வளோ அழகா அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் கன்சிடரிங் கிரவுண்ட் சைஸ் வந்து டிம் டேவிட்டோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல அவர் எப்படி விளையாட போறாங்கிறது ஒரு பெரிய மேட்டரா இருக்கும். அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா அண்ட் தென் வந்து ரொமாரியா ஷெஃபர்ட். ஜிதேஷ் சர்மா ரொமாரியா ஷெஃபர்டும் பிக் ஹிட்டர்ஸ். ஸோ அங்கே வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் குணால் பாண்டியா ஆல்சோ ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். ஸோ அவருமே வந்து 2 or 3 சிக்ஸஸ் லாஸ்ட் ஒரு ஓவர் ஒரு 6 பால் கிடைக்குதுன்னா அதில் வந்து ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவரு. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா புவனேஸ்வர் குமார், மங்கேஷ் யாதவ், ரஷிக் தார். நான் இங்க ஏன் வந்து ஜேக்கப் டஃபிக்கு போகாம மங்கேஷ் யாதவுக்கோ இல்ல ரஷிக் தாருக்கோ போறேன் அப்படின்னா, ஸோ அதுதான் இவங்க 2 பேர்ஸும் யங் டேலண்ட்ஸ். மங்கேஷ் யாதவ் வந்து 140 கிலோமீட்டர்ஸ்ல போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலரு. அண்ட் தென் ரஷிக் தார் வந்து மீடியம் பேசர் தான். மீடியம் பேசரா இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்து சுயேஷ் சர்மா. ஸோ இங்க 2 ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து குணால் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா. ஸோ அதுதான் இந்த லெவன்ஸோட போக சான்ஸ் இருக்கு ரவி. ஸோ இதுல வந்து பேட்டிங் வந்து அவங்களோட பேட்டிங் ஆர்டர் பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 ஒரு 9 வரைக்கும் புவனேஸ்வர் குமார் வரைக்கும் அவங்க கிட்ட பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. புவனேஸ்வர் குமார் கூட ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவாரு. அட்லீஸ்ட் குணால் பாண்டியா வரைக்கும் அவங்க வந்து டீசென்ட் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஓகே, நல்லதா இருக்கு நீ சொன்னதும். ரொம்ப ஸ்ட்ராங்கா டீப் பேட்டிங்கா இருக்கு பாரதி. அண்ட் ஓகே ரமன், நான் இதுல வந்து பாரதி சொன்ன பிளேயிங் 11ல நான் ஜேக்கப் பெத்தலுக்கு வரேன். ரமன், ஜேக்கப் பெத்தல் பாரதி சொன்ன மாதிரி நம்பர் 3ல ஆடினாருன்னா எனக்கு என்னன்னா தேவதத் படிக்கல், வெங்கடேஸ்வர் 2 பேருமே ஆப்ஷன் இல்லாம போற மாதிரி இருக்கு. பட் அந்த ஒரு மூவ் எப்படி பாக்குற ரமன்? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு பெத்தலுக்கு பதிலா படிக்கல தான் ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் சொல்றேன்னா, அவர் கடைசி ஆர்சிபிக்கு வந்ததுல இருந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ படிக்கல் தான் ஆடுவார். அது இல்லாமல் வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா 2 டீம்லையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதுவே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா மங்கேஷ் யாதவா டஃபியான்னு கேட்டால் நான் வந்து டஃபிக்கு தான் போவேன். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விளையாடுறதுல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க டஃபி தான் விளையாட வைப்பாங்க பவுலிங்கில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஒன் டவுனில் எனக்கு தெரிஞ்சு இவர் படிக்கல் ஆடுவார் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. மற்ற எல்லாமே சேம் தான். ஓகே ஓகே ரமணா. ஸோ அதுதான் நானும் அதான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா ஜேக்கப் பத்தலுக்கு பதில் நம்ம டஃபியை விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஏசல்வுட் வந்துட்டாருன்னா ஏசல்வுட்டுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல ஜேக்கப் பத்தலை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு பவுலரையும் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பவுலிங்க்கு இவர் வந்து அங்க பட்டிதர் வந்து இவ்வளவு சேஞ்சஸ்க்கு பதில் மேபி அவங்க இப்பவே கூட வந்து படிக்கல மேல விளையாடிட்டு ஜேக்கப் பத்தலுக்கு பதில் கீழே வந்து டஃபியை விளையாடிட்டு
ஸோ டஃபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஏசல்வுட் வந்தா டஃபியை உட்கார வச்சுட்டு ஏசல்வுட் விளாடலாம், இப்படி இருக்க சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா மேல வந்து பேட்டிங் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பர்டிகுலர்லி பேஸ்ட் ஆன் த கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு பேட்டிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி யோசிக்கிறேன். நல்ல பேட் ஆப்ஷன் தான் பாரதி. என்னன்னா அதுதான் நீ சொன்ன மாதிரி எதிரும் திரும்ப வந்தாருன்னா அப்புறம் திரும்ப ஜேக்கப் பெத்தல் மேல கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜேக்கப் டஃபியை ட்ரை பண்றாங்களா இல்லையா நம்ம பார்க்கலாம் பாரதி அண்ட் ரமன். ஸோ அதுதான் பாரதி, நானும் அதை அக்ரி பண்றேன். ஆல்மோஸ்ட் இந்த பிளேயிங் லெவலில் தான் போவாங்க. ஜேக்கப் பெத்தலா இல்லை ஜேக்கப் டஃபியா அது மட்டும் அவங்க பார்க்கணும். அண்ட் இந்தியன் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மங்கேஷ் யாதவ் அண்ட் ராசிக் தார் யூஸ் பண்ணலாம், வேற ஆப்ஷன் இல்லை எதிர்வுட் வர வரைக்கும். ஸோ அதுதான். அண்ட் அப்படியே நம்ம ஹைதராபாத் பிளேயிங் லெவன் போயிடலாமா? ஓகே, ஸோ அதான் பாரதி, அது நீ படிச்சிட ஹைதராபாத் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹைதராபாத்தோட பிளேயிங் லெவன் வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். ஸோ இவங்க 3 பேரோட பேட்டிங் எபிலிட்டி பத்தி நம்ம பேச தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம ரீசெண்ட் ஃபார்ம் ஆஃப் அபிஷேக் சர்மா வந்து ரீசெண்டா வந்து நல்லா விளையாடலன்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து இப்போ அது வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவர் வந்து 50+ ரன்ஸோ இல்லை 100 அடிக்க கூட சான்சஸ் இருக்கு. அதுவும் சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல ஃபார்ம்ல இல்லாத பேட்ஸ்மேன் கூட 30+, 40+ அடிப்பாங்க. ஸோ அவர் வந்து எக்ஸ்ப்ளோசிவா ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் தென் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் 3 பேருமே பொழக்கிற பேட்ஸ்மேன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேரும் விக்கெட், யாரு 3 பேரும் விக்கெட் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மேட்ச். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கப்புறம் வராரு. நிதிஷ்குமாரோட ரெட்டி ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் எப்படி பிளே பண்ணியிருக்காருன்னா ரீசெண்டா நிறைய மேட்சஸ் அவர் பிளே பண்ணல. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய பேட்டிங் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வரப்போற பேட்ஸ்மேன் ஹென்ரிக் கிளாசன். ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மேட்சஸ் அவர் விளையாடல. பட் ஹென்ரிக் கிளாசனோட எபிலிட்டி நமக்கு தெரியும், எங்கெங்க வேணாலும் அடிப்பார் தூக்கி. ஸோ அவருமே ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா ஒரு நல்ல கேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3க்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் பார்த்தா இன்னும் நோட்டா தான் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் தென் கிளாசன், இவங்க 2 பேரோட ஃபார்மை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் சலீல் அரோரா. ஸோ அவர் வந்து ஒரு ஐபிஎலுக்கு வந்து நியூ கமரா இருக்காரு. சலீல் அரோரோட பேட்டிங் வந்து நான் கேட்ட வரைக்கும் நல்ல ஒரு பேட்ஸ்மேனா தான் நான் பாக்குறேன். தென் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல அவருக்கு பவுலிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு. பட் அவர் வந்து சாரி ஆல்ரவுண்டர்ல விக்கெட் கீப்பர், கரெக்ட் மிஸ் பண்ணிட்டேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு சலீல் அரோரா விளையாடுவாரு மிடில் ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் எப்ப அடிச்சாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஐபிஎல் இல்ல அவர் இன்டர்நேஷனல் மேட்ச்ல எப்ப அடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரும் மேக்ஸ்வெல் மாதிரி தான் வந்துட்டான்னு வாங்க, எங்கடா வந்துட்டான்னு தெரியல. இந்த தடவையாவது வருவாருன்னு பார்ப்போம். ஹர்ஷ் டூபே. ஆனா லியாம் லிவிங்ஸ்டனோட ஸ்பின் வந்து இந்த சீசன்ல வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். லியாம் லிவிங்ஸ்டனோட ஸ்பின் வந்து, ஏன்னா அவர் ஆஃப் ஸ்பின்னும் பண்ணுவாரு, லெக் பிரேக்கும் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலரா நான் பாக்குறேன் பவுலிங்ல. ஸோ அது பேட்ஸ்மேனை விட பவுலிங் வந்து ஒரு 5% எக்ஸ்ட்ராவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹர்ஷ் டூபேக்கு அப்புறம் ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனக்கன், அதுக்கப்புறம் வந்து பிரியான் கிராஷ், அதுக்கப்புறம் வந்து சிவாங் குமார்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருக்காரு. அவர் வந்து இதுவா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இம்பாக்ட் பிளேயரா சொல்றேன். ஆமா, சிவாங் குமாரை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் தென் வந்து ஆல்ரெடி 2 ஸ்பின்னர்ஸ் இன்சைட் லியாம் லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு. ஸோ இந்த சிவாங் குமாரும் ஒரு நல்ல ஸ்பின்னிங் இன்க்ளூஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டிங்கோட போவாங்க. பட் இந்த டீமை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி ப்ராமிசிங்கா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பவுலிங்கோ இல்ல மிடில் ஆர்டர்ஸோ வந்து டெஸ்டபிள் மிடில் ஆர்டர்ஸா இருக்கு. ஸோ அங்கிருந்து ஸோ அதை பார்க்கணும். பட் பவுலிங்ஸ்ல ஹர்ஷ் பட்டேலோட ஸ்லோயர் டெலிவரிஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. ஸோ அவரோட ஸ்லோயர் டெலிவரிஸ் அண்ட் ஜெயதேவ் உன்கன்ட்டு ஸ்லோயர்ஸ் போடுவாரு. ஸோ அவரோட ஸ்லோயர்ஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எஸ் பாரதி, கரெக்டாக சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் ஆப்ஷன்ஸை வச்சு இந்த இந்தியன் கோர் தான் அவங்களுக்கு பவுலிங்ல நிறைய இருக்காங்க. ஸோ அதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரமணா, நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ரமணா, இந்த பேட்டிங் நம்ம ஆர்சிபியோட பேட்டிங் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லிஃபை பண்ணிடலாம். பட் நம்ம ஆர்சிபியில் பார்க்கும்போது ஒரு புவனேஸ்வர் குமார் இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின், ஒரு ருனால் பாண்டியா ஒரு சீசன் அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெருசாக டர்ன் இருக்காது, பட் ஏதாவது இன்டெலிஜென்ட்டாக கொஞ்சம் போட்டுருவாரு. அண்ட் சுரேஷ் சர்மா நம்ம போன வருஷம் பார்த்தோம். ஸோ அந்த பவுலிங்கோட கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் எப்படி இருக்கு ரமணா? ஆர்சிபியோட பவுலிங் தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா
ஹர்ஷல் பட்டேல் வந்து எப்போ T20 ரீசெண்டாக ஆடினாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷ் தூபே அவரு. இதில் பார்த்தீங்கன்னா பிரேடன் கார்ஸும் அதுக்கப்புறம் ஈஷான் மல்லிங்கா கூட எனக்கு தெரிஞ்சு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, விக்கெட்ஸ் அவ்வளோ எடுக்கல T20ல. பிரேடன் கார்ஸ் வந்து நல்லா தான் பண்ணிருக்காரு, ஆனால் அவர் வந்து போட்டு செம்மையாக அடிச்சிருக்காங்க. நம்ம இதில் பார்த்தோம் ஆக்சுவலி நம்ம வேர்ல்ட் கப்பில். ஜேஜே உனத்கட்டும் எனக்கு தெரிஞ்சு அவர் சரியா போட மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவரு கடைசியா எப்ப விக்கெட் எடுத்தாருன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அவரு யோசிச்சு பார்த்தாலும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வாட்டி ஆர்சிபியோட பவுலிங் லைனப் தான் நான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஆக்சுவலி SRHோட கம்பேர் பண்ணும்போது. எஸ் ரமன், அதுதான் நான் பார்த்த வரைக்கும். எஸ், வேற வழி இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு அவங்க அதான் யூஸ் பண்ணி அவன் SRH. பாரதி சொன்ன மாதிரி ஹர்ஷல் பட்டேல் அவர் வருஷம் நிறைய விக்கெட் எடுப்பாரு, பட் எக்கனாமியும் வந்து கொஞ்சம் நிறைய ரன் கொடுப்பாரு. ஜெயதேவ் உனட்கட் வந்து அவர் ஒரே மாதிரி தான் போடுவாரு, டொமஸ்டிக்லயும் சரி இதுலயும் சரி. ஸோ நல்லா போகலாம் அந்த மேட்ச். ஒரு 3 overs 30 கொடுக்கலாம், இல்லை 4 overs 50 கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஜெயதேவ் உனட்கட்டு. அண்டு அந்த யங் டேலண்ட்ஸ்ல வந்து சிவாங் குமார், நீ சொன்ன பாரதி, நல்ல ஒரு பவுலரு. என்னன்னா அவங்க வந்து தைரியமா வந்து அந்த யங் இந்தியன் டேலண்ட்ஸுக்கு வந்து போய் ஆகணும் இந்த வருஷம் SRH. ஒரு சிவாங் குமாரோ, இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அந்த ஓம்கார் சர்மாலேன்னு ஒரு பவுலர் இருக்காரு, அவரோ இந்த பிரஃபுல் இஞ்சே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் 11ல். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க பாரதி. ஸோ அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட கேம்பெயினும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரதி. ஆனால் இதுல வந்து பாரதி, நீ லயம் லிவிங்ஸ்டன் சொன்ன, ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் அந்த பிளேஸ்ல வந்து கமின்ஸ் மெண்டிஸ் இருக்காரு பாரதி. ஸோ அவரு ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கலாமா அந்த பிளேஸ்ல? ஸ்டார்டிங்ல வந்து மெண்டிஸை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். லிவிங்ஸ்டனோட தான் போவாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிவிங்ஸ்டன் வந்து, அதுதான் சொல்றேன், அந்த நேம் வேல்யூன்னு ஒன்று வச்சிருக்காரு லிவிங்ஸ்டன். ஸோ அதை பேஸ் பண்ணி அவருக்கு தான் போக போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட தான் போவாங்க. ஓகே பாரதி. ஸோ ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பாரதி, அந்த ஒரு நொட்டபிள் நேம்ஸை பற்றி பேசிடலாம் லைட்டா. ஸோ விராட் கோலி பாரதி, ஸோ திரும்ப வந்துட்டு அவருடைய கேம்பெயின் இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவார். இதுக்கப்புறம் திரும்ப ODI சீரீஸ்ல மட்டும்தான் ஆடுவார், நமக்கு தெரியும். ஸோ விராட் கோலியோட கேம்பெயின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் இந்த வருஷமும் சரி IPL-லையும் சரி? நீங்க விராட் கோலி வந்து அவருக்கு ஒரு மொக்க சீசன்னா கூட எப்படியும் ஒரு 500 ரன் அடிச்சிருவாரு. அதனால வந்து விராட் கோலியோட பேட்டிங்கோ இல்ல அவரோட எபிலிட்டியோ இல்ல அவர் என்ன பண்ண போறாருங்கிறதா இல்ல, வருவாரு 50+ அடிக்க போறாரு, அவரு த்ரூ அவுட் இன்னிங்ஸ் உள்ள விளையாட போறாரு, அவரை சுத்தி தான் ஆட போறாங்க மற்ற பேட்ஸ்மென்ஸ். இது வந்து நவுன் கேம் பிளானா தான் எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி விராட் கோலியோட சால்ட் ஓபன் பண்ணுவாரு. சால்ட் நமக்கு தெரியும், சால்டோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சால்டுக்கு அப்புறம் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஜேக்கப் பெத்தல் வந்தா அதிரடியா டமால் டுமில் அடிப்பாரு. பட் அவருக்கு பதில் பட்டிதர் வந்தாலும் பட்டிதரும் விராட் கோலியும் வந்து கொஞ்சம் வந்து கேம் பண்ணுவாங்க. அதுதான் பட்டிதர் இல்ல, படிக்கல். ஸோ படிக்கல் வந்தாலும் கேமை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 or 7 balls எடுத்து அதுக்கப்புறம் தான் ஹிட் பண்ணுவாரு. ஜேக்கப் பத்தல் மாதிரி ஒரு 1 or 2 balls-ல இருந்து ஹிட் பண்ண நினைக்க மாட்டாரு. ஸோ அங்க கேம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுமோன்றது தான் என்னோட ஃபீலிங். ஸோ அங்க வந்து ஜேக்கப் பத்தல் இருந்தாருன்னா அவரும் அடிக்கத்தான் போவாரு. பட்டிதர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் ரொமாரே ஷெஃபர்ட் வரைக்கும் எல்லாருமே ஹிட்டர்ஸ் தான். ஸோ விராட் கோலியை பொறுத்து தான் விராட் கோலி தான் அந்த இன்னிங்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண போறாரு. மற்றவங்க எல்லாம் அவரை சுத்தி குயிக் ஃபயர் ரன்ஸ்க்கு போக போறாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதனால விராட் கோலியை பேஸ் பண்ணி தான் டீம் வந்து எல்லாருமே ஆட போறாங்க. விராட் கோலி எனி சீரியஸ் 500. ஸோ இந்த சீரியஸும் வந்து அவரோட ஃபார்ம் பத்தி கொஸ்டின் கிடையாது, அவரோட எபிலிட்டி பத்தி கொஸ்டின் கிடையாது. இன்னைக்கு மேட்ச்ல எப்படி ஆட போறாங்கன்னு வேணா சொல்லலாம், அந்த டேவை பொறுத்து வேணா யோசிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த கிரவுண்டை பேஸ் பண்ணும்போது மேபி இன்னைக்கே ஒரு 100 விராட் கோலி கிட்ட இருந்து வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கரெக்ட் தான் வருது. ஏன்னா அவர் நீ சொன்ன மாதிரி வருஷம் 500 ரூபா மை வைக்கிற மாதிரி மினிமம் 500 ரன்ஸ் கேரண்டி தான். அவரோட 973 அந்த ரெக்கார்டே அவரே தான் தெரிஞ்சு திரும்ப பிரேக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய ஒரே பிளேயர் அப்படிங்கிறதுனால சொல்றேன். ஏன்னா அவருக்கு வந்து பெருசா அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணணும், 6 அடிக்கணும், 4 அடிக்கணும்லாம் இல்லை. ஒரு சைடு அப்படியே நின்றுவாரு, அந்த பக்கம் இருந்து வரவங்க எல்லாருமே அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் வருஷம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாரதி அண்ட் ரமன். ஸோ அதுதான். அண்ட் ரமணா, அப்படியே நான் வந்து SRHல வந்து இந்த வருஷம் அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷானை பத்தி கேட்கிறேன் ரமணா. அவங்க கேம்பெயின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஏன்னா 2 பேருமே வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வராங்க, ஃபுல் கான்ஃபிடென்ட்ல வராங்க. பட் அபிஷேக் சர்மாக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் இருக்குமா, இல்ல அதெல்லாம் பார்க்காம மறந்துட்டு அவர் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பாரா?
கண்டிப்பா வந்து அபிஷேக் சர்மா ஃப்ரெஷ்ஷா தானே ஆரம்பிப்பாரு. கண்டிப்பா ஐபிஎல் வேற, வேர்ல்ட் கப் வேற. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பா ஒரு ஷோர் ஷாட் திருப்பியும் அவர் வந்து அந்த இதை கைட்டி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 100 அடிச்சுட்டு. ஸோ கண்டிப்பா அபிஷேக் சர்மா மேல நிறைய ட்ரஸ்ட் இருக்குண்ணா. செம்மையா அடிக்க தான் போறாரு. இஷான் கிஷன் சொல்லவே வேண்டாம், அவர் கண்டிப்பா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதான் போறாரு. ஒரு ஒரு மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணதான் போறாரு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு அவங்க ப்ராக்டிஸ் மேட்ச் வச்சாங்க, அதை கூட பார்த்தோம் நம்ம. ஒரு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்லயும் ஒரு குவிக் ஃபயர் 30 பால்ஸ் 80, 25 பால்ஸ் 60 அந்த மாதிரிலாம் அடிச்சு செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணாரு. ஸோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஐபிஎல் சீசன் நல்லா தான் பண்ண போறாங்கண்ணா. நல்ல ஒரு ஹை டோட்டலா வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த 3 பேர், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், இந்த 300 பிரீச் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? அது வந்து மிடில் ஆர்டர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்குண்ணா. இந்த அண்ணா சொன்ன மாதிரி என்ரிச் கிளாஸனும் லியம் லிவிங்ஸ்டனும் அவங்க நேம் வேல்யூ மட்டும் இருக்கு. பட் ஆனா அவங்க ஃபார்ம்ல இருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா 300+ லோடிங்ண்ணா. ஓகே, அதான் நானும் நல்ல டீம். அந்த 300 பத்தி நம்ம சொல்றதை மறந்துட்டு நார்மலா விளையாடினாலே அது கிட்ட வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இஷான் கிஷன் கேப்டன் எப்படி பண்ணுவாருன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். எஸ் பாரதி. ஸோ இங்க என்னன்னா 300 லோட் ஆக சான்சஸ் இருக்கு. பட் எஸ்ஆர்எச் கிட்ட இருந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஆர்சிபியா கூட அடிக்கலாம் இன்னைக்கு 300. ஏன்னா அவங்களுடைய மிடில் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்டர்னரே இருக்கு. நான் நிஜமா சொல்றேன், சால்ட்டுக்கு மாட்டிக்கிச்சோ, ஒருவேளை ஜேக்கப் பத்தல விளையாட வச்சுட்டாங்களோ, ஜிதேஷ் சர்மா, ரொமாரியா ஷெஃபர்ட், யோசிச்சு பாரு. ஸோ நான் சொல்ற நேம் வந்து அடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க அடிச்சானுங்கன்னா கரெக்டா 250+ இன்னைக்கு வந்து அடிச்சிடலாம். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதே மாதிரி எஸ்ஆர்எச் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்க போறது புவனேஸ்வர் குமார். நமக்கு தெரியும் புவனேஸ்வர் குமார் வந்து வார்னரை எப்படிலாம் வந்து ஆட விட்டாருன்னு தெரியும். ஓகேங்களா? ஐ மீன் வார்னர் இல்ல, இவரு தான் யார அந்த கேப்டன், ஆஸ்திரேலியாவோட கேப்டன், கேப்டன் பின்ச்சா யாரு? பேட் கமின்ஸ். ஆரன் பின்ச்சா வந்து கதி கலங்க வச்சாரு. தூக்கத்துல எழுப்பி கேட்ட புவனேஸ்வர் குமார்னு சொன்னா கூட அவர் வந்து கதி கலங்க. ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன இருக்க சான்சஸ் இருக்கு புவனேஸ்வர் குமார். எனக்கு என்னன்னா இயர்லிலே வந்து ஒரு இயர்லி ஸ்விங் கிடைக்கும் பவுலிங்க்கு. ஸோ அந்த இயர்லி ஸ்விங்ல வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு 2 overs போடும்போது அவரு இன் அண்ட் அவுட் ஸ்விங் ஒருவேளை மிஸ்ஜெட் பண்ணாங்கன்னா இன்சைட் எட்ஜ் போல்ட் ஆக சான்சஸ் இருக்கு. யாருன்னா ஹெட் ஸ்கொயர் த விக்கெட் சூப்பர் ஆடுவாரு. ஸோ ஸ்கொயர் த விக்கெட்ஸ் ஆட போகும்போது ஒரு இன்சைட் எட்ஜ் போல்டு கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அவுட் சைட் எட்ஜ்ல ஒரு ஸ்லிப் எடுத்துட்டு போகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இயர்லி அந்த 2 overs ஹெட்டை தூக்குறதுக்கு புவனேஸ்வர் குமார் தூக்க ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ஆல்சோ ஸ்வீப்பர் கவர் வச்சு அபிஷேக் சர்மாவுக்கு போடுவாங்க. ஸ்வீப்பர் கவர் வச்சு போடும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அபிஷேக் சர்மாவுக்கு பவர் பிளேல ஒரு பிளான்னா எக்ஸ்ட்ரா கவர்ல ஸ்வீப்பர் கவர் எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் வச்சு அவருக்கு பால் போட்டா இயர்லியான அவர் ஒதுங்கி அங்கதான் அடிக்க போவாரு. அங்க அடிக்க போனா கண்டிப்பா மாட்டிப்பாரு. ஸோ இப்பவும் அந்த டெஸ்ட் அவருக்கு வைக்கதான் போறாங்க. அவர் அதை எப்படி கால்குலேட் பண்ணி ஆட போறாருங்கிறதா ஒரு மேட்ரு. ஸோ அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து இதுதான் கேம் பிளானா இருக்கும். இஷான் கிஷன் வந்து இப்ப இருக்கிற ஃபார்முக்கும் அவர் ஆடுறதுக்கும் வந்து அவருக்கு என்ன பிளானோட வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதுதான் இவங்க 2 பேருக்கும் புவனேஸ்வர் குமார் எப்படி ஆட போறாங்கன்றது ஒரு பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கும். அதை தாண்டி புவனேஸ்வர் குமாரை தாண்டி இவங்களுக்கு வந்து ட்ரபிள் குடிக்கக்கூடிய பவுலர் யாருன்னு பார்த்தா குணால் பாண்டியா. ஸோ குணால் பாண்டியாவோட எக்கனாமிக் பவுலர் குணால் பாண்டியா. அதனால வந்து அவரை வச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு குணால் பாண்டியா வரும்போதெல்லாம் நிதிஷ்குமாரோ கிளாஸனோ விளையாட்டு இருந்தாங்கன்னா அவர் டப்புன்னு 4 over முடிச்சுட்டு போயிடுவாருன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ குணால் பாண்டியாவோட ஓவரும் புவனேஸ்வர் குமார் ஓவரும் வந்து பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதுதான், ஒருவேளை அந்த இயர்லி 3 wickets போயிடுச்சுன்னா திரும்ப எஸ்ஆர்ஹெச் ஏஞ்சிருக்கிறதே கஷ்டம். அங்கிருந்து ஒரு 180 தான் அடிப்பாங்க. 180 பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ அதான் பாரதி பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே மேட்ச் ப்ரிடிக்ஷன் அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸா யார் இருப்பாங்கன்னு பார்த்துடலாம் பாரதி அண்ட் ரமன். ஸோ பாரதி, இன்னைக்கு மேட்ச் ப்ரிடிக்ஷன் என்ன பாரதி உன்னுடையது? அண்ட் இம்பாக்ட் பிளேயரா 2 டீம்ல இருந்து யார் இருப்பா? நான் மேட்ச் ப்ரிடிக்ஷன் ஆர்சிபியை தான் ப்ரிடிக்ட் பண்றேன். ஆர்சிபினா விளையாட போறது அவங்களோட ஹோம் கிரவுண்டு. அது இல்லாம கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய சப்போர்ட் இருக்க போகுது அவங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதனால அதுவே பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம மிடில் ஓவர்ஸ்ல யாரு நல்லா ஆட போறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து கேம் இருக்க போகுதுன்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும்போது மிடில் ஆர்டர்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணும்போது
ஆர்சிபியோட மிடில் ஆர்டர்ஸ் பாரு, ரமேஷ் ஷெஃபர்ட், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரஜத் பட்டிதர், இந்த மாதிரி பெரிய பெரிய நேம்ஸ் கமாண்டியா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய நேம்ஸ் தான், கிளாசன், நிதிஷ்குமார், லியாம் லிவிங்ஸ்டன் பெரிய நேம்ஸ் தான். பட் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட வின்னிங் இருக்கும். அது வீக்கா இருக்கிறதுனால எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ ஆல்சோ பவுலிங்ல வந்து இங்க ஜெயதேவ் உன்கன் ரொம்ப நாளா இருக்காரு. பட் அவர் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி ப்ராமிசிங்கா சாரி, அது இல்லாம ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. பட் ஹர்ஷல் பட்டேல் டெப்த்ல ஸ்லோயர்ஸ் யூஸ் பண்ணுவாரு. பட் பவர் பிளேஸ்ல எப்படி போட போறாருங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அது இல்லாம ஜெயதேவ் உன்கண்ட் வந்து ரன்னுக்கு தான் போவாரு, அது நமக்கு தெரியும். எப்படியும் அபவுட் 10 per over போயிடுவாரு. ஸோ அவரு அண்ட் தென் வந்து பிராடன் கிராஷ் எப்படி இருந்தாலும் அடிச்சிடுவாங்க. விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். விக்கெட்ஸ் எடுத்தாலும் அவரும் வந்து அபவுட் 10 per over போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆர்சிபி வின் பண்ண தான் சான்ஸ் அதிகம். ஓகே, இம்பாக்ட் பிளேயரா ஆர்சிபிக்கு வந்து விராட் கோலி பேட்டிங்க்கு, பவுலிங்க்கு வந்து குணால் பாண்டியா இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே சரி, ஓகே ரெண்டா சொல்லிருக்கேன். பேட்டிங் அண்ட் பவுலிங் அதுக்கேற்ற மாதிரி வச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து இஷான் பவுலிங்க்கு வந்து அர்ஷ்டுபே ஆஸ் அ ஸ்பின்னரா வந்து எப்படி ஸ்டெப் இன் பண்ண போறாருன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அர்ஷ்டுபே மேல எனக்கு ஒரு தெரியல கண்மூடித்தனமான நம்பிக்கை இன்னைக்கு டேக்கு தோணுது. ஸோ அர்ஷ்டுபேவோட நான் 2 பக்கமும் ஸ்பின்னர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே பாரதி, ஸோ ஃபைன், பார்க்கலாம். ஸோ ரமணா, நீங்க உங்களோட பிடிக்கும் என்ன ரமணா? இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா யார் இருப்பா? நான் ஆர்சிபியோட இம்பாக்ட் பிளேயரா இன்னைக்கு வந்து நான் வந்து இவரு அவரு பேர் என்ன, ரஜத் பட்டிதாரை பாக்குறேன். நான் ரஜத் பட்டிதார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், கேப்டனும் பேட்டிங்கும். அண்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா வந்து ஆர்சிபியில வந்து இவரு புவனேஸ்வர் குமார் அவர் நல்லா பண்ணுவாரு இன்னைக்கு அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்ல பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷானுக்கு தான் நானும் போவேன். இஷான் கிஷான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்ட்டு. அண்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா இவரு ஹர்ஷல் பட்டேல் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே ரமணா, ப்ரெடிக்ஷன் ரமணா இன்னைக்கு உன்னோடது? ஆர்சிபி தான் வின் பண்ண போறாங்க ஆக்சுவலி. ரைட்டு, ஸோ நானும் அதே தான் நினைக்கிறேன் ரமணன் பாரதி. ஆர்சிபி இன்னைக்கு வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ ஃபேவரட்ஸாக ஆரம்பிக்கிறாங்க, அந்த காரணத்தினால அந்த சின்ன சாமியில் விளையாடுறாங்க, ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இம்பாக்ட் பிளேயராக வந்து பேட்டிங்கில் நான் வந்து ஜிதேஷ் சர்மாவை சொல்கிறேன். ஏன்னா ஒரு லேட் பிரதீஷ் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேட்ச் ஒரு 250 கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னா அவரால் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிதேஷ் சர்மா எனக்கு பேட்டிங்கில். பவுலிங்கில் எனக்கும் புவனேஸ்வர் குமார் தான் ஒரு ஏர்லி இம்பாக்ட் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன், எஸ்ஆர்ஹெச் விக்கெட் எடுத்து. அண்ட் எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அபிஷேக் சர்மாவை சொல்கிறேன். இன்னைக்கு வந்து எப்படியும் ஒரு வழக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் பவுலிங்கில் வந்து நான் அந்த ஜீஷான் அன்சாரி, அந்த பவுலர் ஆடுவாரான்னு தெரியல, பட் போன வருஷம் செம்மையாக போட்டார். ஸோ ஆடினார்னா அந்த ஜீஷான் அன்சாரி அந்த ஸ்பின்னர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படின்லாம் பாரதி சொன்ன மாதிரி ஆஷ் தூபே யாராவது ஒருத்தர். ஸோ அதுதான், பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாரதி அண்ட் ரமன் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாரதி ரமன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அதை பற்றி பேசுவோம். பை. தேங்க்ஸ் பாரதி அண்ட் ரமன்.